ஜூன் 12ஆம் தேதி பத்திரிகையாளர்களை மறுபடியும் சந்தித்த பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகளை செலக்ட் பண்ணி அதுல நம்ம வேலை பார்ப்போம், நம்ம பலம் தெரிஞ்சா கூட்டணி பேசவும் வசதியா இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சேன். ஆனா சரியா வேலை பார்க்கல அன்புமணி அப்படின்னு அட்டாக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் எங்க பேருக்கு பின்னாடி அவருடைய பேர் ராமதாஸ் அப்படின்னு நாங்க போட்டிருக்கோம், அது போதாதா, கேட்டை பூட்டிக்கிட்டு பேரன் பேத்திகளோடு கொள்ளு பேரன்களோடு அவர் விளையாடிக்கிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு மருத்துவர் ராமதாஸை வீட்லயே முடங்கி இருக்கிற மாதிரி, அதாவது அரசியல் பக்கம் வராதிங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி திரு அன்புமணி நடந்துக்கிறாரு. ஸோ இது எல்லாமே தான் என்னுடைய ஈகோவை டச் பண்ணிடுச்சு. அதனால நீயா நானா அப்படின்னு பார்த்துக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு இங்க ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு. அன்புமணி அவருக்கு செயல்திறனே இல்லை, கட்சிக்காக உழைக்காத ஒருவர் தான் அன்புமணி அப்படின்னு மறுபடியும் அட்டாக் செஞ்சிருக்காரு. இங்கும் நான் தான் தலைவர், இந்த தேர்தலை என்னுடைய தலைமையில தான் சந்திப்போம், கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக தன்னுடைய நிலைப்பாட்டையும் அறிவிச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். இன்னொரு பக்கம் தீவிர நடைப்பயணத்துக்கு தயாராகி இருக்கிறார் திரு அன்புமணிங்க.